தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தவர்களாய் அந்த தூய இருதயத்தின் ஆறுதலை பெற, நம்பிக்கை பெற, உறுதி பெற, அவரின் இரக்கத்தில் நாம் இணைந்து வாழ்ந்திட, அந்த தூய இருதயத்திலிருந்து வருகின்ற மன்னிப்பினால் நாம் வாழ்வடைய நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுப்போம். தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்துகின்றார், நம்மை பாதுகாக்கின்றார். நமக்கு எத்தீங்கும் நேரிடாது, எந்த பொல்லாப்பும் நம்மை சூழ்ந்து கொள்ளாது, எந்த வாதையும் நம் குடும்பத்தை நெருங்காது என்பதை உணர, ஊற்று தண்ணீரே, எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே, எழுந்தருளி வாரும், எங்களை அபிஷேகம் செய்ய வாரும், எங்களை ஆட்கொள்ள வாரும், எங்களை ஆண்டு வழி நடத்திட வாரும் அப்பா என்று சொல்லி பக்தியோடு பாடி ஆவியானவருடைய வரங்களையும் கொடைகளையும் பெற செபிப்போமாக. ஊற்று தண்ணீரே, எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே, எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே, எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. தூய ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளுகிற போது அந்த ஆவியானவரின் வல்லமையை நம் வாழ்வில் உணர்ந்து கொள்ளுகிற போது அவர் உண்மையிலேயே நம்மை வழி நடத்துகின்றார். அவர் நம்மோடு உடன் நடக்கின்றார். இந்த உலகத்தினுடைய எல்லா சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை நமக்கு தருகின்றார். நம்மை திடப்படுத்துகின்றார், உறுதிப்படுத்துகின்றார். அசுத்தமான நம் வாழ்க்கையை பரிசுத்தமான வாழ்வாக மாற்றுகிறார். எனவே ஆண்டவரே, தூய ஆவியானவரே, எழுந்தருளி வாரும். அன்று இஸ்ராயேல் மக்களை நெருப்பு தூணாக, மேகத்தூணாக வழிநடத்திய இறைவா, எங்களை வழிநடத்த வாரும். அப்போஸ்தலர்களின் மீது நெருப்பு நாவடிவா இறங்கி வந்த ஆவியானவரே, எங்கள் மீதும் இறங்கி வாரும். உம் வல்லமையை பெற்றால் நாங்களும் இயேசுவின் சாட்சிகளாக வாழ முடியும்.
இந்த தேவ நற்கருணையில் உயிருள்ள பிரசன்னம் ஆண்டவர் எழுந்தருளி இருப்பதை எங்களால் உணர முடியும். அத்தகைய உணர்வை எங்களுள் உள்ளத்தில் ஊட்ட, அத்தகைய விசுவாசத்தில் நாங்கள் உறுதி பெற்றிருக்க, நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர இந்த புதிய ஆண்டிலே எழுந்தருளி வந்து எங்களை ஆசீர்வதியும் ஆவியானவரே என்று சொல்லி செபிப்போமாக. கண்மலையை பிளந்து வானாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வானாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நற்கருணை ஆண்டவர் மீது நம் கண்களை பதிய வைப்போம். இயேசுவை உற்று நோக்குவோம். எளிய அப்ப வடிவில் தன்னை சரீரமாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற இயேசுவின் மீது முழுமையான நம்பிக்கையும் விசுவாசமும் கொள்வோம். 1 யோவான் 4வது அதிகாரம் 7-8 இறை வசனங்கள் சொல்கிறது, அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். ஆம், அன்பான கடவுள் அன்பாய் தன்னை முழுவதுமாய் வெளிப்படுத்துவதுதான் இந்த நற்கருணை. 1 யோவான் 4வது அதிகாரம் 21வது இறைவார்த்தை சொல்கிறது, கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. நாம் ஒருவர் மற்றவரை நேசிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். அன்பு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வருகிறது. யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 16வது இறைவார்த்தை சொல்லுகிறபடி, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகின் மேல் என்பது உங்கள் மீதும் என் மீதும் கடவுள் அன்பு கூர்ந்தார் என்பதின் அடையாளம். தன் ஒரே பேரான மகனான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவர் சிந்திய இரத்தத்தினால் நம் ஒவ்வொருவரையும் அவர் மீட்டுக் கொண்டார். நம் பாவங்களை கழுவி நம்மை தூய்மையாக்குகின்றார். ஆம், அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பினால்தான் இந்த உலகம் இயங்குகிறது. அன்பினால்தான் இந்த உலகம் உருவாக்கப்பட்டது. அன்புக்காகத்தான் இந்த உலகமே இருக்கிறது. நாம் எப்படி வாழ்கிறோம்? நம்முடைய அன்பின் தன்மை என்ன? நம்முடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளை அன்பு செய்கிறோமா? நம் தாய் தந்தையை நேசிக்கிறோமா? நம்முடன் பிறந்தவர்கள் மீது நமக்கு அன்பு உண்டா? சிந்தித்து பார்ப்போம். தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15
இறை வார்த்தைகள் 9 முதல் 11 முடிய. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு தாய் என்னோடு பகிர்ந்து கொண்ட ஒரு செய்தி. ஃபாதர், என் புள்ள சின்ன பையனா இருக்கும் போதே அவனுடைய அப்பா இறந்து போயிட்டாரு. இந்த குழந்தைய நான் எப்படி காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் மனவேதனைப்பட்டேன், கஷ்டப்பட்டேன். இந்த பிள்ளைக்காக உழைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி 4-5 வீட்டில் போய் பாத்திரம் தேய்ச்சி என் பிள்ளைய காப்பாத்தின ஃபாதர். அந்த பிள்ளைய படிக்க வச்சேன் ஃபாதர். அவனும் நல்லா படிச்சான், ஒழுக்கமான நல்ல பிள்ளையா இருந்தான், என் சொல் பேச்சு கேட்டு நடந்தான். என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பள்ளி படிப்பை முடிச்சுட்டு காலேஜுக்கு போனான், அங்கேயும் நல்லா படிச்சான். பிறகு அவனுக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சது, நல்ல சம்பாதனையும் கிடைச்சது. இன்னைக்கு நல்லா சம்பாதிக்கிறான் ஃபாதர், நல்லா இருக்கிறான் ஃபாதர். ஆனா ஒரு வருத்தம், அவனுக்கு நான் கல்யாணம் எல்லாம் செஞ்சு வச்சேன். கல்யாணமான பிறகு அவனுக்கு இன்னைக்கு 2 பிள்ளைங்க வந்துடுச்சு. என்ன அவன் கண்டுக்கிறதே இல்லை ஃபாதர். அவங்க என்னை தனியா ஒரு வீட்டில் விட்டுட்டு அப்பார்ட்மெண்ட்ல வீடு வாங்கிட்டு போயிட்டாங்க ஃபாதர். என் பிள்ளையும் அவங்க மனைவி பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா என்னதான் அவன் கண்டுக்கவே இல்லை, என்ன ஏதுன்னு கேட்கறதே இல்லை. அவனுடைய ஃபோன் காலுக்காக நான் ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிறேன் ஃபாதர். என் பையன் ஃபோன் பண்றதே இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்குது ஃபாதர் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தன்னுடைய உள்ளத்தில் இருந்த வலிய வேதனைய, தன்னுடைய மகனிடமிருந்து அன்பு கிடைக்காத அந்த நிலையை நினைச்சு புலம்புனாங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, 1 யோவான் 4வது அதிகாரம் 20வது இறைவார்த்தை சொல்லுகிறது, கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண்முன்னே உள்ள சகோதர சகோதரிகளை அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. ஆம், நம் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளை முதல்ல நேசிப்போம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய கணவனையோ மனைவியையோ நம்ம அப்பா அம்மையோ நம்முடைய பிள்ளைகளையோ நேசிக்க முன் வருவோம். அதுதான் முதல் படியாக நாம் செய்ய வேண்டிய வேலை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பினால் தான் இந்த உலகம் இயங்குகிறது, மறந்துடாதீங்க. கொலோசியர் 3:14 இறைவார்த்தை சொல்லுகிறது, அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள், அதுவே அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும் என்று. எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் அன்பை தான் நம்முடைய வாழ்க்கையில முதன்மையாக கொண்டிருக்கணும். அந்த அன்பு இருந்தா எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில முழு மன நிறைவாக அமையும். அன்பே இறைவா, அனைவரும் ஒன்றாய் இணைந்து செயலாற்ற எங்களை இந்நாளில் ஆசீர்வதியும் என்று ஒப்பு கொடுத்து செபிப்போம்.
அன்பே இறைவா அனைவரும் ஒன்றா அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். அன்பே இறைவா அனைவரும் ஒன்றாய் அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றா வாழ்ந்திட நன்றா வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். அன்பே இறைவா அனைவரும் ஒன்றா அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். ஒற்றுமை இந்த அகிலத்தில் அன்போடு அமைதியோடு மகிழ்ச்சியோடு ஒருங்கிணைந்து வாழ, அன்பாய் வாழ அன்பான ஆண்டவரை, அன்பின் பிரசன்னமானவரை, அன்பாக வந்தவரை, அன்பை கொடுத்தவரை, அன்பாக இருப்பவரை ஒரு மனதாய் போற்றி புகழ்ந்து ஆராதனை செய்வோம். தனியாய் பிறக்கும் மானிடர்கள் துணையாய் வாழ்ந்திட அருள் புரியும். தனியாய் பிறக்கும் மானிடர்கள் துணையாய் வாழ்ந்திட அருள் புரியும். இணையாய் சமமாய் ஆணும் பெண்ணும் இருகரம் கோர்த்திட அருள் புரியும். இணையாய் சமமாய் ஆணும் பெண்ணும் இருகரம் கோர்த்திட அருள் புரியும். இருகரம் கோர்த்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். குடும்பத்தில் தந்தை, தாய், கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று எல்லாருமாய் ஒன்றாய் இணைந்து வாழ்கிற போதுதான் அந்த குடும்பம் அர்த்தமுள்ள குடும்பமாக, முழுமையான குடும்பமாக, நிறைவான அருளை ஆசீரை பெற்ற குடும்பமாக இருக்க முடியும். தந்தை ஒரு பக்கம், தாய் ஒரு பக்கம், பிள்ளைகள் எல்லாம் பிரிந்து போய் வெவ்வேறு திசையில் இருந்து கொண்டு ஒருவர் மற்றவரை இழிவாக, ஒருவர் மற்றவரிடையே தேவையில்லாத மோதல்களை உருவாக்கி கொண்டு பிரிவினைகளோடு பேதங்களோடு இருக்கிறோம் என்றால், வேற்றுமை பாராட்டி இருக்கிறோம் என்றால் அந்த குடும்பம் உடைந்து போகும் அல்லவா? அந்த குடும்பம் சிதைந்து போயிருக்கும் அல்லவா? பார்க்கிறவர்கள் எல்லாரும் ஏளனப்படுத்தும்படி, கேலி கிண்டல் செய்கிறபடி அந்த குடும்பத்தின் நிலைமை மோசமாகிவிடும் அல்லவா? அன்பார்ந்தவர்களே, ஒற்றுமையாய் வாழ, இணைந்து வாழ ஆண்டவரிடத்தில் நம் குடும்பத்தை ஒப்பு கொடுத்தவர்களாய் ஜெபிப்போம். தந்தையும் தாயும் குடும்பத்திலே சிந்தை ஒன்றாகிட அருள் புரியும். தந்தையும் தாயும் குடும்பத்திலே சிந்தை ஒன்றாகிட அருள் புரியும். பிள்ளைகள் பெற்றோர் பாசத்திலே பிணக்குகள் தீர்த்திட அருள் புரியும். பிள்ளைகள் பெற்றோர் பாசத்திலே பிணக்குகள் தீர்ந்திட அருள் புரியும். பிணக்குகள் தீர்த்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். நாம் வாழ்கிற இந்த நாட்டிலும் சமூகத்திலும்
பல மதங்கள் இருக்கிறது, சாதிகள் இருக்கிறது, மொழி இனங்கள் இருக்கிறது. ஆனால் இவற்றின் பேரில் இன்றைக்கு நம்மை பிரித்தாளுகின்ற சூழல் வருகிற போது, நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்கிற பாகுபாடு வருகிற போது, ஒருவர் மற்றவரை கீழே போட்டு மிதிக்கின்ற நசுக்குகின்ற நிலை வருகிற போது, இதோ இந்த சாதியோ மதமோ மொழியோ இனமோ மானிட குலத்தினுடைய எதிரியாக மாறிவிடுகிறது. அது நஞ்சாக மாறிவிடுகிறது. நஞ்சாக கலந்து நம் ஒவ்வொருவரையும் கொள்ளுகிறது, நம் நிம்மதி இழக்கச் செய்கிறது. நமக்குள் வேறுபாட்டை உருவாக்கி ஒருவர் மற்றவரை நாம் துவேஷம் செய்யக்கூடிய, கொல்லக்கூடிய அளவிற்கு அது நம்மை இட்டுச் செல்கிறது. எனவே ஆண்டவரே, ஒற்றுமையாய் வாழ, இணைந்து வாழ, ஒருவர் மற்றவருடைய கரம் கோர்த்து செயலாற்ற, நல் உறவு மேம்பட, மனித நேயமும் மனித மாண்பும் இந்த உலகத்தில் காக்கப்பட, இதோ ஒற்றுமைக்காக, உமது அருளுக்காக, ஆசிருக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சாதியும் பிரிவும் மதவெறியும் நஞ்சென்று விலக்கிட அருள்புரியும். சாதியும் பிரிவும் மதவெறியும் நஞ்சென்று விலக்கிட அருள் புரியும். நீதியை விதைத்து அமைதியையே அறுவடை செய்திட அருள் புரியும். நீதியை விதைத்து அமைதியையே அறுவடை செய்திட அருள் புரியும். அறுவடை செய்திட அருள் புரியும். நன்றாய் வாழ்ந்திட, நன்றாய் வாழ்ந்திட, அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட, நன்றாய் வாழ்ந்திட, அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். அன்பினால் தான் இந்த உலகம் இயங்குகிறது. ஆம், அன்பினால் மட்டுமே இந்த உலகம் இயங்குகிறது. அன்பினால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும். அன்புள்ள மனிதரிடத்தில் இரக்கம் இருக்கும், மன்னிப்பு இருக்கும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற நல்ல எண்ணம் இருக்கும். வாழ்க்கையை மகிழ்ச்சியா அனுபவிப்பாங்க. அவருடைய குடும்பத்துல சகல விதமான ஆசீர்வாதங்களும் ஒற்றுமையும் இருக்கும். அவர்களுடைய உறவு நிலை நல்ல மேம்பட்டு இருக்கும். இதுக்கு எல்லாமே காரணம் அன்பு தான். அதே நிலையில இந்த அன்பினால சில நேரங்கள்ல நமக்கு தீமை கூட வரலாம். நம்ம எச்சரிக்கையா இருக்கணும், கொஞ்சம் கவனமா இருக்கணும். அன்பினால நமக்கு தீமை வரும், உண்மைதான். அன்பின் பெயரை சொல்லிக்கொண்டு ஏமாற்றுகிறவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அன்புன்னு சொல்லிக்கொண்டு பொய் பேசுறவங்க இருக்கிறாங்க. அன்புன்னு சொல்லி வெளிவேஷம் போடுறவங்க இருக்கிறாங்க. அன்பின் பெயரை சொல்லி நம்மை மயக்கிறவங்க இருக்கிறாங்க, நம்ம மயக்கிறவங்க இருக்கிறாங்க. அன்பின் பெயரை சொல்லி நம்முடைய மனதை நோகடிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆமாங்க, அன்பின் பெயரை சொல்லி நம்மை காயப்படுத்துறவங்க இருக்கிறாங்க. நம் மீது சந்தேகப்படுறவங்க இருக்கிறாங்க. நம்மளை துச்சம் என கருதுறவங்க இருக்கிறாங்க. இதுவும் கூட இந்த அன்புனால தான் நடக்குது. கொஞ்சம் நாம கவனமா எச்சரிக்கையா இருக்கணும். அன்பு தேவைப்படுகிற இடத்தில் இரக்கமாக, மன்னிப்பாக, மகிழ்ச்சியாக வெளிப்பட வேண்டும். தேவையில்லாத இடத்தில் போய் ஏமாந்து விடக்கூடாது. மனதை நோகடித்துக் கொள்ளக்கூடாது. நம்முடைய மனதை காயப்படுத்திக் கொள்ளக்கூடாது. எனவே ரொம்ப அன்புல கவனமா இருப்போம், எச்சரிக்கையா இருப்போம். நற்கருணையில் எழுந்தருளி இருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பின் அடையாளமாய் இருக்கிறார். அன்பை முழுவதுமாய் வெளிப்படுத்துகிறார். அவருடைய உண்மையான அன்பை சுவைப்போம். அந்த அன்பினுடைய தன்மையை உணர்வோம். அந்த அன்பின் மேன்மையை நம்முடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளுக்கும் கொடுப்போம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1 முதல் 13 வரை உள்ள இறை வார்த்தைகளை
வாசித்தால் அன்பின் ஆழம் நமக்கு புரியும், அன்பினுடைய முக்கியத்துவம் நமக்கு விளங்கும். நான் மானிடர் மொழிகளில் பேசினும் வானதூதர்களின் மொழியில் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையே ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலானேன். இறைவாக்கு உரைக்கின்ற ஆற்றல் நமக்கு இருந்தாலும், மறைபொருளை எல்லாம் விளக்கக்கூடிய திறன் நமக்கு இருந்தாலும், அன்பு இல்லைன்னா நாம ஒண்ணுமே இல்லை. அன்புள்ள மனிதர்கள், அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, இழிவானதை செய்யாது. ஆமாம், உண்மையிலேயே அன்பு தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினைக்காது. இந்த அன்பு எப்பொழுதுமே நன்மையை நாடி தேடுவதில் அது ஆனந்தம் கொள்ளும். நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இறைவார்த்தை சொல்லுகிறது, நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன, இவற்றுள் அன்பே தலை சிறந்தது என்று சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம். இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கும் போது பாடல் ஒன்று நம்முடைய நினைவுகளுக்கு வருகிறது. அதிசயங்கள் பல நிகழ்ந்திடனும், ஆண்டவரை பாடி துதித்திடனும், அரவணைப்பு பல கொடுத்திடனும், அன்பில்லையேல் ஒரு பயனும் இல்லை. ஆம், அன்பில்லையேல் ஒரு பயனும் இல்லை. ஆன்றோரை போல நாம் இருந்தாலும், சான்றோரை போல நாம நடந்துகிட்டாலும், அறிவிலெல்லாம் சிறந்து விளங்கினாலும், அன்பில்லையே ஒரு பயனும் இல்லை. என் அன்பு சகோதரர்களே, என் அன்பு சகோதரியே, 1000 இருந்தும் அன்பில்லையே எதுவுமே ஒன்றுமில்லை. பணம், பதவி, அதிகாரம், வசதி, படிப்பு, பட்டம் எல்லாம் இருக்கலாம், இது எல்லாம் இருக்கலாம். இது எல்லாம் இருந்து அன்பு இல்லைன்னா எதுவுமே ஒன்று இல்லை. அதனால தான் அந்த பாடல் வரிகள் அழகாக சொல்கிறது, 1000 இருந்தும் அன்பில்லையே எதுவும் ஒன்றுமில்லை, இவ்வுலகில் எதுவுமே ஒன்றுமில்லை. திருப்பாடல் 143 இறை வார்த்தை 8. உமது பேரன்பை நான் வைகரையில் கண்டடையச் செய்யும், ஏனெனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும், ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். அன்புள்ளவர்களாய் வாழ, இயேசுவின் அன்பை சுவைக்க, அந்த அன்பை நம் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளுக்கும் கொடுக்க, என் அன்புள்ளம் கொண்டவர்களே, தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய இறை மாட்சியில் பங்கு பெற சிறப்பாக தாழ்ந்து பணிந்து வணங்கி மன்றாடுவோமாக. சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும்
புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக ஆமென். ஜெபிப்போமாக்கு. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அழைக்கும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே பலன் அடைந்திடவே, பலி செலுத்திடவே பலன் அடைந்திடவே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பாதை காட்டும் மாயனாக இறைவன் அழைக்கின்றார், பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். பாதை காட்டும் மாயனாக இறைவன் அழைக்கின்றார், பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார்.
அன்பினாட்சியே அவரின் மாட்சியே, அன்பினாட்சியே அவரின் மாட்சியே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள், அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிற நாள். ஒவ்வொரு முறையும் வெள்ளிக்கிழமையில் இணைந்து வருகிற போது ஆண்டவருடைய நல்ல ஆசீரை இன்னும் மிகுதியாய் நாமும் நம் குடும்பமும் பெற்றுக்கொள்கிறோம். ஆம், இயேசுவின் தூய இருதயத்தில் அன்பு உண்டு, இரக்கமுண்டு, மன்னிப்பு உண்டு, மகிழ்ச்சி உண்டு. இவற்றை நிறைவாக நாம் பெற்று மகிழ ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார். அழைப்பிற்கு இணங்க இந்த தெய்வீக திருப்பலியில் பக்தியோடு இணைவோம். இறை ஆசிரை பெறச் செபிப்போம். நான் நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன், உமது மாட்சியை நீர் வெளிப்படுத்தும் போது நான் நிறைவு பெறுவேன். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. கருணை கடலாகிய ஆண்டவரே, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38, இறை வார்த்தைகள் 1-6 மற்றும் 21-22, 7 முதல் 8 முடிய. அந்நாட்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருந்தார். ஆமோற்றின் மகனான எசேயா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே, நீர் உம் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாகப்போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்றார். எசேக்கியா சுவர்புறம் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி, ஆண்டவரே, நான் உம் திருமுன் உண்மையின் வழியில் மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். அப்பொழுது ஆண்டவரின் வாக்கு எசேயாவுக்கு அருளப்பட்டது. நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது,
உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். உன்னையும் இந்த நகரையும் ஆசிரிய மன்னன் கையினின்று விடுவிப்பேன், இந்த நகரை பாதுகாப்பேன். தாம் கூறிய இந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதற்கு அவர் உமக்கு அளிக்கும் அடையாளம்: இதோ சாயும் கதிரவனின் நிழல் ஆகாசனின் கதிரவனின் கடிக்கையில் 10 பாத அளவு பின்னடையச் செய்வேன். அவற்றை அவ்வாறே சாயும் கதிரவனின் நிழல் அக்கடிக்கையில் 10 பாத அளவு பின்னிட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழலிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் வாழ்நாள்களின் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே. நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமே என்றேன். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். வாழ்வோர் உலகின் ஆண்டவரை நான் காண இயலாதே. மண்ணுலகில் குடியிருப்போருள் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்றேன். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் உறைவிடம் மேய்ப்பனின் கூடாரத்தைப் போல் பெயர்க்கப்பட்டு என்னை விட்டு அகற்றப்படுகிறது. நெசவாளன் பாவை சுருட்டுவது போல் என் வாழ்வை முடிக்கிறேன். தரியிலிருந்து அவர் என்னை அறுத்தெறிகிறார். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் தலைவரே, நான் உம்மையே நம்புகின்றேன். என் உயிர் உமக்காகவே வாழ்கின்றது. எனக்கு உடல் நலத்தை நல்கி நான் உயிர் பிழைக்க செய்வீர். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அன்று ஓர் ஓய்வு நாள். இயேசு வயல் வழியே சென்று கொண்டிருந்தார். பசியாயிருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததில்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாள்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போம். வெள்ளிக்கிழமை இயேசுவின் இதயத்தை நினைவு கூறுகிற நாள். இயேசுவின் இதயத்தின் அன்பை, அமைதியை பெறுகின்ற நாள். அந்த இதயத்திற்கு வருத்தம் கொடுக்கின்ற பாவ வழிகளை விட்டு விடுவதாக உறுதி எடுக்கின்ற நாள். அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் இதயத்திற்குரிய அன்பர்களாய் நாம் வாழ்கிற போது எசேக்கியா மன்னன் கண்ணீர் விட்டு கதறி கதறி ஆண்டவர் முன்னிலையில் அழுகிறார். ஆண்டவரே, எதற்காக இந்த வேதனையை, இந்த துன்பத்தை எனக்கு கொடுத்தீர்? எதற்காக இந்த வியாதியினால் நான் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன், அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன்? இந்த வியாதியை என்னிடமிருந்து அகற்றியருளும் என்று கண்ணீரோடு வென்றிய அவரது கண்ணீரின் குரலை ஆண்டவர் கேட்டார். பிரியமானவர்களே, 15 ஆண்டுகள் அவர் வாழக்கூடிய ஆசீர்வாதம் அவருக்கு கிடைத்தது. சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய இல்லத்தில் இணைந்து வந்திருக்கிற நாம், ஆண்டவருடைய இந்த பலிப்பீடத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற நாம் என்ன மனநிலையோடு இந்த திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம்? நம் கண்ணீருக்கான பதில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம் வலி, வேதனை, துன்பங்களுக்கான பதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. நம்முடைய துன்பத் துயரங்களுக்கெல்லாம் ஆறுதல் ஆண்டவர் அவர் ஒருவரே. எனவே அவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்தவர்களாய் இந்த நாளின் ஆசீருக்காக ஜெபிப்போம். ஆமென். பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்குரியவர்களே, குறை கூறுகின்ற மனநிலை பல மக்களுக்கு உண்டு. எதுக்கெடுத்தாலும் குறை, எதில் வேண்டுமானாலும் குறை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. இதனால பல நேரங்களில் நன்மைகளை செய்கின்ற, எப்பொழுதும் உண்மையோடு, நீதியோடு, நேர்மையோடு நடந்து கொள்ளுகிறவருடைய மனம் புண்படும், வேதனைப்படும். நம்ம சோர்ந்து போயிடுவோம். நம்ம நல்லது தானே நினைச்சோம், ஆனால் நம்மளை குறை சொல்றாங்களே. நன்மையை தானே செய்தோம், ஆனால் நம்மளை குறித்து தீயது நினைக்கிறாங்களே, நாம் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் புலம்புவோம், கவலைப்படுவோம். பாருங்க, பசியோடு இருக்கிற சீடர்கள் தங்களுடைய பசியினை ஆற்றிக்கொள்வதற்காக அந்த வயல்வெளியில் இருக்கிற கதிர்களை கொய்து தின்கிறார்கள். அதில் குறை கண்டுபிடிச்சு, அதில் குற்றம் கண்டுபிடிச்சு, பாரும், ஓய்வு நாளில் உம்முடைய சீடர்கள் செய்யக்கூடாத ஒரு செயலை செய்கிறார்கள். குறை கண்டுபிடிக்கிற மனநிலை, எதுக்கெடுத்தாலும் குத்தங்குறை கண்டுபிடிக்கிறது. ஒரு கம்பெனியில் ஒரு முதலாளியின் கீழ் ஒரு தொழிலாளி வேலை செய்து கொண்டிருந்தார். முதலாளிக்கு நம்பிக்கைக்குரிய தொழிலாளியாக அவர் இருக்கிறார். அதனால் பல பொறுப்புகளை அந்த தொழிலாளியிடத்தில் நம்பிக்கையோடு ஒப்படைக்கிறார் முதலாளி. பல ஆண்டுகள் செல்கிறது. ஒரு நாள் அந்த கம்பெனியினுடைய விலை உயர்ந்த பொருட்கள், பணம் காணாம போகுது. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், இந்த தொழிலாளி தான், இந்த நம்பிக்கைக்குரிய தொழிலாளி தான் அந்த துரோகத்தை செஞ்சிருக்கணும், அந்த திருட்டுத்தனத்தை செஞ்சிருக்கணும் அப்படின்னு. வேற வழி இல்லை, முதலாளியும் அந்த முடிவுக்கு வந்துடுறாரு. அதனால் அந்த தொழிலாளியை அந்த கம்பெனியை விட்டு நீக்கிடுறார், வெளியே துரத்திடுறார். மிகுந்த வலியோடு, வேதனையோடு, கவலையோடு அவர் வீட்டுக்கு செல்லுகிறார். நான் எந்த தப்பும் பண்ணலையே, நான் திருடலையே, கடவுளே எதுக்காக எனக்கு இந்த தண்டனை? நான் இதை எப்படி நிரூபிக்க போறேன்? நான் இதை எப்படி சொல்ல போறேன்? எனக்கு தெரியலையே. என் மேல வீண் பழியை சுமத்திருக்கிறாங்களே, என்னை எல்லாரும் தப்பா நினைச்சிட்டாங்களே. ரொம்ப கவலைப்படுறார்.
இந்த ஒரு தொழிலாளி கடவுளுக்கு உண்மையான விசுவாசியாக இருந்ததனால் கடவுள் இவர் மீது இரக்கம் கொண்டார். பிரியமானவர்களே, ஒரு 3 மாதமானது. அப்பொழுது இந்த தொழிலாளியினுடைய நண்பர் ஒருவர் தன்னுடைய வீட்டில் கடன் அதிகமாக இருந்ததுனால என்ன செய்யறதுன்னு தெரியல, கடன் கழுத்தை நெரித்ததுனால தன்னுடைய நண்பனுக்கு தெரியாமல் பணத்தை திருடியது, பொருட்களை வெளியில் கொண்டு போய் விற்ற அந்த வேலையை இவர் செஞ்சிருக்கிறார். தன்னுடைய நண்பருடைய வீட்டிற்கு வந்து, அந்த தொழிலாளியினுடைய வீட்டுக்கு வந்து, நண்பா என்னை மன்னிச்சிடு, நான் தான் அந்த திருட்டு தொழிலை செஞ்சவன், நான் தான் அந்த தப்பு பண்ணவன், என் குடும்பம் ஒரு பெரிய கடன் சுமையினால் மாட்டிக்கிச்சு, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு, என்னால் இன்னைக்கு நீ தண்டனை அனுபவிக்கிற, நான் போய் உடனடியாக முதலாளி இல்லத்தில் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி, பிரியமானவர்களே, அவன் சென்று உண்மையை ஒத்துக்கொள்ளுகிறான். அதன் வழியாய் இந்த நிரபராதி, இந்த நேர்மையாளவன், தண்டிக்கப்பட்டவன் மீண்டுமாய் மன்னிப்பை பெற்று அவருக்குரிய பொறுப்பானது இன்னும் மேலாக உயர்த்தி கொடுக்கப்பட்டது. சில நேரங்களில் கொஞ்சம் பொறுமையோடு நாம் இருக்கணும், அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டு நாம் எதையாவது செய்ய போனோம் அப்படின்னா மிக பெரும் ஒரு ஆபத்தில் கூட சிக்கிக்கொள்ளக்கூடிய நிலை நமக்கு வரும். நாம் உண்மையானவங்க தான், நீதி நேர்மையோடு நடந்து கொண்டவங்க தான், நன்மையே தேடி செய்தவர்கள் தான். ஆனாலும் கூட சில நேரங்களில் நம் மீது வீண் பழி வரும், நம் மீது குற்றம் சுமத்துவார்கள், நமக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. நமக்கு யாருங்க துணை? கடவுள் மட்டும்தான் நமக்கு துணை. நமக்கு சில நேரங்களில் என்ன செய்வது என்று தெரியாது. அந்த சூழ்நிலையில் கடவுள் மட்டுமே நம்முடைய கதியாக இருக்கிறார். கடவுளிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இறைவார்த்தை சொல்லுகிறது, கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார். நீங்க எதையும் போய் வெளியில தேடாதீங்க, ஆண்டவரிடத்தில் தேடுங்க. பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். எல்லாவற்றையும் விட கடவுளுடைய இரக்கம் பெரியதுங்க. கடவுளுடைய இரக்கம் மட்டும் நமக்கு இருந்தா எல்லா விதமான ஆசீர்வாதமும் நமக்கு வந்து சேரும். இறைவன் சொல்லுகிறார், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டது. கடவுளுக்கு மீறியது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. கடவுள் தான் எல்லாமே. கடவுள் நினைத்தால் எல்லாவற்றையும் அவரால் செய்து காட்ட முடியும். கடவுள் நினைத்தால் நம்முடைய நோய்கள் குணமாகும். கடவுள் நினைத்தால் நம்முடைய கஷ்டங்கள் தீரும். கடவுள் நினைத்தால் நம்மை ஏழ்மையிலிருந்து உயர்வான நிலைக்கு தூக்கி வைப்பார். அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, இன்றைய பதிலுரை பாடல், அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என்னை காத்தீர் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுவதை பார்க்கிறோம். முதல் வாசகம் அற்புதமான வாசகம். உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டுகள் மிகுதியாக்குவேன். எசேக்கியா மன்னன் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறான். எசாயா இறைவாக்கினரால் இறைவாக்கு உரைக்கப்படுகிறது, இன்னும் சிறிது காலத்தில் நீ சாகப் போகிறாய், ஆண்டவருடைய உயிரை பறிக்க இருக்கிறார், எனவே உன் வாழ்நாள் முடிந்து விட்டது என்று சொல்கிறார். அப்பொழுது எசேக்கியா மன்னன் என்ன செய்கிறான் பாருங்க. சுவர் பக்கமாக தன்னுடைய முகத்தை திருப்பி வைத்துக் கொண்டு, ஆண்டவரே உன் திருமுன்னிலையில் உண்மை வழியில் மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததை உம் பார்வைக்கு நான் கொண்டு வருகிறேன். நலமானவற்றையே உமக்காக நான் செய்திருக்கிறேன். இவற்றையெல்லாம் நினைத்து அந்த எசேக்கியா மன்னன் கண்ணீர் விட்டு அழுது கலங்கி போய் ஆண்டவரிடத்தில் செபிக்கிறான். ஆண்டவர் அவனுடைய கெஞ்சும் குரலை, அழுகுரலை கேட்டு அவனுடைய நோய்களையெல்லாம் குணமாக்கி அவனுடைய ஆயுளில் 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்து ஆசிர்வதிப்பதை பார்க்கிறோம். நம் கண்ணீரில் நம்மை காண்கிற தேவன், நம் வலி வேதனையில் நம்மோடு உடனிருக்கிற இறைவன், நம்முடைய கஷ்ட நஷ்டத்தில் நம்மை தூக்கி விடுகிற தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆசீரை பெற்று கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ வர வேண்டி செபிப்போம். ஆமென். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை
ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பரிசுத்தமில்லா இவ்வுலகில் பரிசுத்தமாய் ஜீவிக்க, பரிசுத்தமில்லா இவ்வுலகில் பரிசுத்தமாய் ஜீவிக்க, பரிசுத்தமான இரத்தத்தால், பரிசுத்தமான இரத்தத்தால் பரிசுத்தமாக்கிவிடும், பரிசுத்தமாக்கிவிடும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாற்றுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனித வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலால் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. அன்பிற்கு பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் தெய்வீகமாய் பரிசுத்தமாய் இதோ இந்த பலிப்பீடத்தில் எழுந்தருளுகிற நேரம். இயேசுவின் தூய இருதயம் திறக்கப்படுகிறது. அதிலிருந்து தண்ணீரும் இரத்தமும் வழிந்தோடுகிறது. அது நம்முடைய வாழ்வின் மீட்புக்காக, நம்முடைய அருளுக்காக, நம் வாழ்வின் ஆசீருக்காக. இதோ அவருடைய குத்தி திறக்கப்பட்ட விழா நம் மனக்கண் முன்பாக கொண்டு வந்து, இயேசுவே, அந்த இதயத்திற்கு மனநோகம் தருகின்ற
துன்பத்தை, பாவத்தை, குற்றம் குறைகளை, தவறுகளை செய்ததை நினைத்து நான் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறேன் அப்பா. இவ்வேளையில் முழுமையாக என்னை உமக்கு அர்ப்பணம் செய்கின்றேன். என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். குடும்பத்தில் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, சமாதானம் உண்டாக எங்களுக்காக இவ்வேளையில் சிறப்பாக வேண்டிக் கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்தவர்களாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி உம் தூய ஆவியை பொழிந்தருள உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுனின் சமக்குழியும் பிரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகொடியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகவந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். என்னகத்தில் உன்னை அழைத்தேன், என்னில் எரிகின்ற சுடராவா. என்னுயிராய் உன்னை நான் உணர்ந்தேன், என்னை ஏற்றிட எழுந்தருள்வா. என்னுயிராய் உன்னை நான் உணர்ந்தேன், என்னை ஏற்றிட எழுந்தருள்வா. என் பழி பாவம் நீக்கி என்னை உன்னில் இணைத்திடவா. என் பழி பாவம் நீக்கி என்னை உன்னில் இணைத்திடவா. உன்னில் இணைத்திடவா. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். நம் குடும்பங்களையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக. அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக.
சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் மாசற்ற இருதயத்தின் வழியாக இந்நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக. என்றென்றும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக. ஆமீன். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருட்கொடையை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா.